தொடர்கள். உங்களுக்கு ஜெயிலுக்கு போறதா பிடிக்குமா சார்? எங்களுக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஜெயிலுக்கு போற மாதிரி தான் சார். ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க சார். எங்க அப்பாவுக்கு இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னு ஆசை சார். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. ஆனா எங்க ஜோசியர் நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டார் சார். ஜோசியரா? ஆமா சார். எங்க அப்பா என் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஜோசியர் கிட்ட கொடுத்து என் எதிர்காலத்தை கணிக்க சொன்னார் சார். அவர் பாட்டுக்கு நான் கணக்குல புளிங்கிட்டு போயிட்டார் சார். எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். உங்க அப்பா வந்திருக்காரா? வந்திருக்காரு சார். தோ உட்காந்து இருக்கிறாரு. கொஞ்சம் அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஒரு ஜோசியர் இல்ல சார், 8 ஜோசியரை பார்த்தேன். அதுல 5 ஜோசியர் சொன்னாங்க அவன் கணக்குல தான் ஸ்ட்ராங்னு. ரொம்ப அநியாயமா இருக்கே சார். உங்க பையன் என்ன படிக்கணுங்கிறத உங்க பையன் தீர்மானிக்கணுமா இல்ல ஜோசியக்காரர் தீர்மானிக்கணுமா? சார் ஒரு நிமிஷம் மைக்க கொடுங்க. பேசுங்க சார். சின்ன பசங்க நேத்து வாங்கின பேனாவையே எங்க வச்சோன்னு தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதுக்காக ஜோசியக்காரர்கிட்ட சார் கேட்பீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்ன்றதான் சார் என்னோட ஆசை. நைட் அண்ட் டே படிச்சு +2ல 98% வாங்கினேன் சார். பொண்ணுக்கு டீச்சர் வேலை தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு என்ன டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டாங்க சார். ஒரு ஆம்பளை வேலை விட்டு அர்த்தராத்திரில தைரியமா வரலாம். ஆனா ஒரு பொண்ணு வர முடியுமா? ஒரு பொண்ணு குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற அளவுக்கு படிச்சா போதும் சார். ஏம்மா, நீங்க இந்த பொண்ணோட அம்மா தானே? நீங்களே இப்படி சொல்லலாமா? இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி. ஒரு பொண்ணு படிக்க வேண்டியதில்லைன்னு பெத்த அம்மாவே சொன்னா பெண்களோட துயரத்தை நினைச்சு பாரு. நிச்சயமா பொருந்தாத விஷயம். ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த முரண்பாடுகள் ஏன் நடக்குது? இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை நம் பிள்ளைகளுடைய கனவுகள்